இப்போ நாம் வந்திருக்கிற இடம் வந்து கஞ்சமலை சித்தர் கோவில் அப்படின்னு, காலாங்கிநாதர் சித்தர் கோவில். இந்த காலாங்கிநாதர் சித்தர் கோவிலில் திருமூலர் வந்து காலாங்கிநாதர் சித்தர் இளமையாக வந்ததாக கருதப்படுது. இங்கே இந்த கோவிலுக்கு வந்து உப்பு பண்ணிட்டு வேண்டிட்டு உப்பு மிளகும் போட்டாக்க நம்மளுடைய சொறி சிறங்கு இது எல்லாமே வந்து தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட இப்போ ஒரு அற்புதமான ஒரு இது இருக்குது. நந்திக்கு மேலே ஆஞ்சநேயர் சுவாமி இப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்க. இங்கே இருக்க பயம் இல்லை, ஒன்றுத்துக்கும் பயம் இல்லை, நம்ம கட்டுப்படுத்திக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்தால் திருப்பேர், குழந்தை பேர் இல்லைனாலும் குழந்தை பேர் கிடைக்கும்னு சொல்லப்படுறது. இந்த காலாங்கிநாதர் சித்தர் எப்படி இருப்பார் அப்படின்றதுக்கு இந்த சித்தருடைய படம் இந்த பக்கம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். இது அங்கே இருக்குது. இவர் தான் காலாங்கிநாதர். இந்த காலாங்கிநாதர் சித்தர் வந்து இளமையாக வந்த இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மலை ஒரு காலத்தில் வந்து பெரிய மலையாக, மூலிகைகள் நிறைந்த மலையாக இருந்தது. இப்போவும் நிறைய மூலிகைகள் எல்லாம் இந்த உப்பு மிளகை நம்மளுடைய தலையில் 3 தடவை அப்படி சுற்றி நம்ம வியாதி, சூடு, சிறங்கு எல்லாம் குணமாகணும் வேண்டியது இந்த குளத்தில் போட சொன்னாங்க. அது மாதிரி நம்ம நேர்த்திக்கடன் பண்ணும்போது நம்மளுடைய பெரிய சிறங்கு எல்லாமே போயிடும் அப்படின்றது இந்த ஐதீகமாக சொல்லப்படுகிறது. நேர்த்திக்கடனையும் நாம் இங்கே வந்து தீர்த்துட்டோம். பெரிய நந்தி இருக்குது. என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம், இந்த குப்பை வந்து இப்படி போட்டிருக்காங்க. உப்பை மட்டும் கொட்டினாங்கன்னா பரவாயில்ல, இந்த வச்சுருக்க முடியுங்க இருந்தால் பரவாயில்ல. இந்த குப்பையை பாருங்கள், குப்பை போடுறதுக்குன்னு தனியாக இடம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஜனங்க என்னவோ பண்ணுறாங்கன்னு தெரியாது. எல்லோரும் இந்த கோவிலுக்கு வாங்க, சித்தர் அனுகிரகத்தை பெறுங்க. இது இளம்பிள்ளை